நாங்கள் பாட்டுக்கு போவோம் நேர மூன்றாவது பாட்டு இருக்கு ஆக்கள்கிட்ட வாசி யோகம். ஆசியூகம் தேரென்றானுங்கள் குருநாதன் பகார நிலை அறியென்றானுங்கள் குருநாதன் காசி தேசம் போவென்றானுங்கள் குருநாதன் கங்குல் பகல் இல்லை என்றானுங்கள் குருநாதன் நாசினு நீ நோக்கென்றானுங்கள் குருநாதன் நடனம் தெரியுமென்றானுங்கள் குருநாதன் மாசிலோசை கேட்குமென்றானுங்கள் குருநாதன் மற்ற பற்றை நீக்கென்றானுங்கள் குருநாதன். இது முழுக்க யோக பயிற்சி. அது யோகத்துல தீவிரமா யோக நிலையில போறது. நினைக்கிறேன் யோகர் சுவாமிகள் இதுதான் பேர் வந்திருக்கு நினைக்கிறேன். ஒரு நாளும் எல்லாருக்கும் யோகம் சொல்லி கொடுத்தது இல்லையா என்ன? யோக சுவாமிகள் பொதுவாக உபதேசம்னு சொல்லி இருக்கிறார். இதைப்படி அதைப்படி என்று சொல்லி இருக்கிறார். கோயிலுக்கு போ என்று சொல்லி இருக்கிறார். ஒரு சில பேருக்குத்தான் அவர் யோகம் சொல்லி கொடுத்திருக்கிறார். தில்லத்திர சுவாமி, மார்க்கண்ட சுவாமி மாதிரி, மற்றது நரிக்குட்டி சுவாமி, அப்படி ஒரு சில பேருக்குத்தான் அவர் யோகம் சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லிக் கொடுத்த யோகம் வேறு ஒருவருக்கும் தெரியாது. கேள்விப்பட்டிருக்கிறோமோ? இல்லை. மிகவும் என்ன சொல்றது, ஒன்லி அந்த பக்குவ நிலை இருந்த ஆக்களுக்கு மட்டும்தான் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதன் ஒரு சில வெளிப்பாடுதான் இது. வாசி யோகம் தேரென்றான் எங்கள் குருநாதன். அது என்ன வாசி யோகம்? பிராணாயாமம் மூச்சு பயிற்சியை மையமா வச்சு பிராணாயாமத்தோட சேர்ந்து செய்யற யோகம் வாசி யோகம். இது திருமந்திரத்துல இந்த விளக்கம் எல்லாம் வரும். வாசி யோகம் வாசி யோகம் செய்யன்றான் எங்கள் குருநாதன். மூச்சு பயிற்சி மிக முக்கியம். மற்றது கொஞ்சம் இளமையான காலத்துல செய்ய வேணும், ரூபன் மாதிரி. மற்றது அதுக்குரிய குருவிட்ட இருந்து செய்ய வேணும். கொண்டு வாசி யோகம். இது ஆசனத்துல இருந்து. ஆசனம் என்றது முதல்ல அங்கே நாங்க கைவல்ய உபநிஷத்துலயும் பார்த்தோம் தானே, தனித்திருக்கிறதெல்லாம் பார்த்து நாங்க அதுல தியானம் எல்லாம் வருது. அதெல்லாம் இதுக்குள்ள வரும். தனித்திருத்தல், மற்றது சுத்தமாயிருத்தல், ரெண்டாவது வந்து சுசி என்றது வந்தது, மூன்றாவது சுகா ஆசனத்தில் இருத்தல். சுகாசனம் என்றது யோகத்துல சொல்லுவார்கள். சுகாசனம் என்றா கம்ஃபர்டபுள் சீட்டிங் பொசிஷன். அதைத்தான் சொல்ற சுகாசனம். சுகாசனம் கம்ஃபர்டபுள் சீட்டிங் பொசிஷன்ல அதுல 4 சொல்லுறவ. வந்து பத்மாசனம், மற்றது வந்து ஸ்வஸ்திகாசனம், மற்றது சுகாசனம், இன்னும் 4 இருக்குது. அதுல 4 ஆசனங்கள் சுகாசனம். நாங்க பொதுவா சொல்றது பத்மாசனம், அர்த்த பத்மாசனம். சப்பானி கட்டி இருக்கிறது. அதுல முழுக்க 2 காலையும் இப்படி ஒன்றுக்கு விளையாட போட்டிருந்தா முழு பூரண பத்மாசனம். ஒன்று மட்டும் போட்டிருக்கிறது அர்த்த பத்மாசனம். அது சுகாசனம். மற்றது இப்படி ஒரு சீட்டட் பொசிஷன்ல இதே மாதிரி கொஞ்சம் உயர்ந்த சீட்ல கதிர மாதிரில இருந்து கொண்டு சுவாமி எல்லாம் இருக்க தட்சிணாமூர்த்தி எல்லாம் இப்படிதான் இருப்பார். ஒரு காலம் அடித்து என்னோட காலண்ட முழங்கால கீழே வச்சுக்கொண்டு மற்ற கால் கீழே தொங்கியபடி இருக்குது. அதுவும் சுகாசனம் தான். கம்ஃபர்டபுள் சீட்டட் பொசிஷன். யோகால வர்ற மற்ற ஆசனங்கள் வந்து இஸ் பிசிக்கல், அது வேற. ஆனா இதுகள்லாம் பொதுவாக யோகத்துக்கு சொல்ற ஆசனங்கள். சில பேர் ஒவ்வொரு விதமா சொல்ல விஷயம். குக்குட ஆசனத்திலும் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க தட்சிணாமூர்த்தி அல்ல ஐயப்ப மூர்த்தி இப்படி குந்தி கொண்டிருப்பிடம் முழங்கால் ரெண்டும் கட்டினபடி இருந்து மற்றது அப்படி அதுலயும் இருந்து சில சில யோகா பொசிஷன் இருக்கு. சில பேருக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க கிராமங்கள்ல பார்த்தா தெரியும், ஆக்கள் குந்தி இருக்கிறது அப்படித்தானே. பழைய ஆக்கள், இப்பத்த ஆக்கள் எல்லாம் அப்படி இல்லை. பழைய ஆக்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் அவைக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷன் அப்படி குந்தி இருக்குது. காஞ்சி பெரியவர் எல்லாம் அப்படி இருப்பார்.
அவைக்கு சுகாசனம் அது குடாசனம் வரும் அதில் அது கொண்டு பொதுவாக பத்தவற்பாசனம் பத்மாசனம் அல்லது சுகாசனம் என்றது இந்த இதைத்தான் சொல்றது. அதுல இருந்து கழுத்து இது நேரா இருந்து மூச்சை ஃபோக்கஸ் பண்ணி பிறகு மூச்சை நிறுத்து விட்டு அது மந்திர உச்சாரணத்தோடு கூடிய மூச்சுன்றதை சொல்றது கல பிராணாயாமம் சகல பிராஜான சகல என்று வரும். மற்றது சகல பிராணாயாமம் செய்தத்தான் அந்த இது சித்திக்கும் என்று சொல்றது. பிரணாமம் செய்து இதுதான் ஔவையார் சொல்லுவார், மூலாதாரத்தில் மூண்டழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. இப்ப மூச்சு பயிற்சி செய்து கொண்டு வர இது எப்படி என்று சொன்னா, இரும்பு வேலை செய்கிறவர்கள் நீங்க பாடுப்பீங்க, அந்த துருத்தி மாறி ஒன்று இருக்கும் பை ஒன்று இப்படி காத்து அடிக்க 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 அங்க அந்த காத்து போய் அந்த கனல் இப்படி எரிய தொடங்கும். என்ன இப்ப மூலாதாரம் என்றுதான் எங்களுடைய அக்னிகுண்டம். எங்களுடைய அக்னிகுண்டம் மூலாதாரம். அது புறப்புறுப்புக்கும் குதத்துக்கும் இடையில இருக்கிறது முக்கோண வடிவான சக்கரம். இந்த முக்கோணத்துல அந்த கூர்பகுதி முன்னோக்கியதாக இருக்கு. அந்த முக்கோண வடிவான சக்கரத்துக்கு அதுல 4 இதழ் தாமரை, அதுக்கு அதிதெய்வம் பிள்ளையர், அதுக்கு மந்திரம் வந்து ஓம். அப்ப இந்த மூலாதாரத்துல இருக்கிற அந்த இதுல குண்டலினி சக்தி 3.5 சுற்று ஒரு சிங்கிள் காயில்டு எலக்ட்ரிசிட்டி வேல் போல அதுல சுத்தி இருக்கு. 3.5 சுற்றாக சுற்றி உறங்கி கொண்டிருக்கிற அதை இந்த மூச்சு பயிற்சி செய்து செய்து அங்கட காத்து அங்க போக வரும். அங்க போறதென்றால் முதலாவது இது மூச்சு பயிற்சி செய்து கொண்டு வந்து போய் அந்த மூச்சு பயிற்சியால அந்த கீழே அந்த அக்னி குண்டத்துல இருக்கிற அந்த மூல அக்னி வந்து சூடாக இங்கே இருக்கிற பாம்பு எழும்புவார். புகை போட்ட உடனே வலிம்பில ஓடுறதுலாம் இருக்குது. அது மாதிரி பாம்பு மேல எழுங்குகின்ற பாம்பு வந்து போறதுக்கு பாதை வந்து நடுவில் இருக்கிற 3 நாடி, நடுவில் சுழுமுனை நாடி இருக்கு. மூலாதாரத்துல இருந்து நேராக வருகின்ற நாடி சுழுமுனை நாடி. இது உச்சியை பிளந்து வெளியிலையும் போகும். அதை விட இடப்பக்கத்துல இடகல நாடி, வலப்பக்கத்துல பிங்கல நாடி. இடகல நாடி இடது பக்கத்துல ஓடுற இடகல நாடி வலது கால் பெருவிரல்ல தொடங்கி மேல வந்து மூலாதாரத்துல கிராஸ் பண்ண 1 மினிட் போடுங்க வாரேன். மன்னிக்கணும். அப்ப அந்த மேல் கீழே இருக்கிற அந்த நாடி வந்து இப்ப இடகலை நாடி வலது கால் பெருவிரல் தொடங்கி வந்து மூலாதாரத்துல இப்படி கிராஸ் பண்ணி இடது பக்கத்துக்கு வந்து சுழுமுனை இடது பக்கத்துக்கு வந்து மேல போகும். மேல போய் அப்படியே வந்து நெட்டிக்கு வரைக்கும் போய் பிறகு நெட்டிலிருந்து திருப்பி ஒரு டியூட்டர்ன் அடிச்சு திரும்பி இடது மூக்கினூடாக அப்படி வெளியில வரும். அதே மாதிரி பிங்கில நாடி வலது பக்க நாடி அது இடது கால் பெருவிரல் தொடங்கி அப்படியே வந்து மூலாதாரத்துல கிராஸ் பண்ணி சுழுமுனையின் வலது பக்கத்துல அப்படி நேர மேல வந்து மேல போய் ஆக்ஞா சக்கரத்துல இங்க போய் இங்க இருந்து திரும்பி வலது மூக்கினூடாக வெளியில. இந்த நேர போறது ஏதோ இப்படி நேர்கோடுல மூண்டும் போறதுண்டு இல்லை. மூண்டும் போயிடல இடத்துல அப்படி ஒன்று கொண்டு பின்னி பிணைஞ்சு கொண்டு போகும். பின்னி பிணைஞ்சு கொண்டு போகும் பொழுதுதான் அதுல முடிச்சுக்கள் இருக்கும், அடைப்புகள் இருக்கு. முடிச்சுக்களை கிரந்தி என்று சொல்வார்கள். கிரந்தி என்றா முடிச்சு. கீழே முதல் 2 சக்கரத்துக்கு பிறகு வாரதம் இருக்குதுல. அதுல முதலாவது பிரம்ம கிரந்தி, பிறகு விஷ்ணு கிரந்தி 2 சக்கரத்துக்கு பிறகு. அங்கால அடுத்தது வந்து ருத்ர கிரந்தி.
முதுகல் இந்த கிரந்தின்றது முடிச்சுக்கள். இந்த முடிச்சுக்கள் அவிழ்பட வேண்டும். ஹோஸ் பைப் மாதிரி, ஹோஸ் பைப்பில் முடிச்சிருந்தா தண்ணியோடு இல்லை, அந்த முடிச்சுக்கள் அடிபட வேணும். அதை விட அதுக்குள்ள இந்த நாடிகளுக்குள்ள அடைப்புகளும் இருக்கு. ஆனா பிராணாயாமத்துக்கு இன்னொரு பெயர் நாடி சுத்தி. இது கிளீன்சிங் த நாடி. இந்த நாடி இது ஒரு பிளட் வெசல்ஸ் அல்ல, இரத்த குழாய்கள் அல்ல. பல இடங்கள்ல சொல்ற மாதிரி இது நரம்புகளும் அல்ல. நர்வ்ஸ். நர்வ்ஸ் எல்லாம் நாங்க மெடிக்கல்ல பார்க்கலாம். பல இடங்கள்ல சொல்ற மாதிரி இந்த சக்கரங்கள் எல்லாம் பிளெக்சஸும் அல்ல, நரம்பு முடிச்சுகளும் அல்ல. சில பேர் சீக்ரல் ஃபிளெக்சஸ், சோலோ ஃபிளெக்சஸ் எல்லாம் எங்களோட பரவறிவு நரம்பு தொகுதியில் நாங்கள் மெடிசன்ல படிக்கிறது எல்லாத்தையும் கொண்டு நாடியில போட்டு குழப்பி அடிக்கிறது அதுக்கும் இல்லை. என்னடா எந்த ஒரு இடத்துலையும் அது நரம்பு முடிச்சொண்டு இல்லை. இந்த நாடிகள் எல்லாம் சூட்சுமமானவை, கண்ணுக்கு தெரியாதவை. அது அவ எனர்ஜி சேனல்ஸ் என்று சொல்றது. இப்படி 72,000 நாடிகள் இருக்குது, 72,000. அதுல தச நாடிகள் முக்கியம். அதுல இந்த 3 நாடி தான் நான் சொன்னது, இடகல பிங்கல சொல்லுது. 72,000 நாடிகளும் அது உடம்புல இருந்து உடம்போட இருந்து அப்படியே பிரபஞ்சம் முழுக்க எங்கிட்ட கனெக்டடா இருக்கு. அதுல எத்தனையோ பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல எல்லாம் விடுவத்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் ஈஸியா இருக்கு. அதான் நாடிய சுத்தி செய்து செய்யற யோகா. இதுக்கு கொஞ்சம் வயசு குறைவா இருக்கைக்கே தொடங்க வேணும். கொஞ்சம் பிசிக்கல் டிசிப்ளின்ஸ் அதுகள் வேணும். அதான் யோகத்துல அஷ்டாங்க யோகம் என்று சொல்றது, 8 ஸ்டெப்ஸ். இயமம் கொஞ்சம் பிசிக்கல் டிசிப்ளின் வேணும். இப்படி கொண்டே ஒரு இடத்துல நேர இருந்து கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு பிசிக்கல் டிசிப்ளின் வேணும். முதல்ல ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்க தொடங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் அப்படி வாங்கிக்கணும் இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது மென்டல் டிசிப்ளின் வேணும். அதுல இருந்து கொண்டு அடுத்த வார டிவி ப்ரோக்ராம், மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு இப்படி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்காங்க. அதுல இருக்கிற மென்டல் டிசிப்ளின் வேணும், யமம் நியமம். பிறகு ஃபோக்கஸிங் இன்சைட், பிறகு கான்சன்ட்ரேஷன், தாரணை, இதெல்லாம் அதுக்கு பிறகு அதோட சேர்த்து பிராணாயாமம், ஆசனம், சுகாசனங்கள். அந்த கொஞ்சம் இது மட்டும் இல்லை, இதை விட இன்னும் கொஞ்சம் ஆசனங்கள் செய்வோம். ஒரு இடத்துல இருந்தா உடம்பு என்னத்துக்காக, உடம்ப கொஞ்சம் ஃபிட்டா வச்சிருக்கிறதுக்கு மற்ற நேரங்கள்ல செய்யறதுக்குரிய ஆசனங்கள் சிலது தேவை. மற்றது பிராணாயாமம் தேவை. அடுத்தது போய்கொண்டு கேட்க தியானம். தியானம் பண்றது இதுல போகைக்குள்ள பெறுகின்ற ஒரு நிலை அண்டு இல்லை. ஜஸ்ட் இப்படி சிலது போரிங் லெக்சர் கேட்டு கொண்டிருந்தா அல்லது ட்ராவல் பண்ணி கொண்டிருந்தா எங்கட வாழ்லையே நித்திர வர முடியும். அதே மாதிரி இந்த அஷ்டாங்க யோகத்துல போய் கொண்டிருக்கீங்க, தண்டை பாட்டுடைய வாரது தியானம். யூ ஜஸ்ட் ஸ்லிப் இன்டு தட். அது வரைக்கும் நாங்கள் அப்படி கண்ண முடியெல்லாம் இருந்து தியானம் இருக்க முயற்சிக்கிறோம். ஜஸ்ட் ட்ரைங் டு மெடிடேட். I'm going to meditate இன்றைக்கு வெள்ள நெட்டிலிருந்து 10-9 மணி வரைக்கும் வேண்டது தியானம் இல்லை. அது தியானம் செய்ய முயற்சித்த தியானம் பண்றது ஜஸ்ட் ஸ்லிப் இன்டு தட். ஆனா இந்த நிலை வடிவா வந்த பிறகு அவனை சொன்ன தியானத்துக்கு போகலாம், அது வேற விஷயம். பிறகு எந்த நேரமும் இப்படி பார்த்து கொண்டிருக்கிற நேரம் கதைத்து கொண்டிருக்கிற நேரம் அது தியானில இருக்கலாம். அது நெக்ஸ்ட் பிக் ஸ்டேட். இந்த அஷ்டாங்க யோகத்துல இந்த மூச்சு பயிற்சியினூடாக இந்த எடுக்கைக்குள்ள நான் சொன்னேன் இங்க இருந்து இங்க வரைக்கும் வருது. அப்ப என்ன செய்யறோம்னா ரிவர்ஸ் ஓர்டர். இங்க இருந்து இந்த முக்கால மூச்சு எடுத்தமென்றால் இது இடகலைக்குள்ள மூச்சு எடுத்தமென்றால் அது அப்படியே போய் அப்படியே கீழே மூலாதாரம் வரைக்கும் போகும், எங்களை கால் விரல் வரைக்கும் போகும். அதே மாதிரி இதை எடுத்தோம்னா இங்கால போய் இப்படி போகும். இப்படி போற காத்துனால அந்த மூலாதாரத்துல இருக்கிற காற்றோட்டத்தை கூட்டி அங்க இருக்கிற அக்னி குண்டத்தை எரிய பண்ணி அங்க இருக்கிற குண்டனியை உசிப்பி எழுப்பி அது நடுவில் இருக்கிற சுழுவன நாடி ஊடாக அந்த பரியான ஊசியில நூல் போக்குற மாதிரி நடுவில் இருக்கிற சுழுவன நாடி ஊடாக போக பண்ணி அந்த நாடிகளையும் இருக்கிற அடைப்புகள் கிரந்திகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதை மெதுவாக ஒவ்வொரு சக்கரத்தினூடாக மேலாக அது வருவா. தானே அவர் நீங்கள் ஒன்றும் கொண்டு வரையலாம், ட்ரை என்று விட்டு இல்லை. வேற ஒவ்வொரு சக்கரங்கள் ஒவ்வொரு ஆதார இதுகளையும் கணிந்து கொள்வது, ஒவ்வொரு விதமான தரிசனங்கள், ஒவ்வொரு விதமான சித்திகள், அனுபவங்கள் கிடைக்கும்.
அதை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் கொண்டு வந்தால் ஆக்ஞா சக்கரத்துக்கு அங்கால இந்த இடகலை விங்கலை இல்லை, அது அதோட திரும்பிடும். இதைத்தான் திரிவேணி சங்கமம் என்று சொல்றது. திரிவேணி சங்கமம். சங்கமம் அந்த திரிவேணி சங்கமம். நாங்கள் வெளியில கங்கை ஜமுனை சரஸ்வதி மூன்றும் கடற்கிற இடம் என்று சொல்றோம். கங்கையும் ஜமுனையும் ரெண்டு பக்கமும் இருக்கும். என்ன கங்கை வந்து பிங்கலை, மற்றது ஜமுனை வந்து இடகலை, மற்ற சுழுமுனை நாடி கண்ணுக்கு தெரியாது ஒரு நிலத்தைக்குள் இருக்கிற சரஸ்வதி மூன்றும் சந்திக்கிற இடம் இது என்று சொல்லுவார். இதையும் தாண்டி நேரே அதுக்கு அங்கால போறது சகஸ்டாரம். சகஸ்டாரம் என்றது 7வது சக்கரம், 6 இங்கே இருக்கு சகஸ்டாரம். இதையும் தாண்டி போறது இருக்குது, அங்கால போறது இருக்குது. இதெல்லாம் சிவயோகம் என்று சொல்லுவார். சகஸ்டாரம், சகஸ்டாரத்துக்கு அங்கால போனா அதை காசி என்று சொல்லுவார். மேலே இருக்கிறது எல்லாம் காசி. அப்ப காசி என்ற கருத்து என்ன? பிரகாசமானதுன்றது காசி. காசி என்ற கருத்து பிரகாசமானது காசி. இந்த இதுக்கு அங்கால போறது அதுதான் காசி தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன். காசி தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன். இந்த குண்டலினி சக்திக்கு கொண்டு போய் அது ஒரு ஆன்மாவின் வெஹிக்கிள். குண்டலினி இஸ் a vehicle for ஆன்மா. உள்ளுக்கு ஆன்மாவை குண்டலினி சக்தியூடாக கொண்டு போனா ஆன்மா சிவத்தை போய் சேர்றதுண்டு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இங்க வந்து போறதுக்கு நடந்தும் போகலாம், தவண்டும் போகலாம், உருண்டும் போகலாம், இப்படியும் போகலாம். வெஹிக்கிள்ல போனா ஃபாஸ்டா போகலாமா இல்லையா? இப்ப குண்டலினி வெஹிக்கிளை பாவிச்சு அந்த டிரைவர் வந்தார் என்றால் இருக்கு அதற்கு வெஹிக்கிளை செலுத்தி அங்க கொண்டு போகிற டிரைவர் யார் என்று கேட்டால் பராசக்தி சக்தி. இது நான் சொல்ற உதாரணம். வெஹிக்கிளின் டிரைவர் அங்க திருமூலர் மற்றாக்கள் சொல்ற உதாரணம் ஸ்பஷ்டமே. அப்படி என்றா அந்த காலத்து ராஜா வந்து இருப்பார். ராஜாவுக்கு பட்டத்து ராணி ஒரு ஆள் இருப்பார், கிரவுன் குயின் ஒரு ஆள் இருப்பார். ஆனா அவருடைய அந்த புறத்து நாயகிகள் கிணவேர் இருக்கணும். அந்த பட்டத்து ராணி தானே இன்றைக்கு இரவுக்கு இந்த ராசாவோட போய் சேர்ற பெண் யாருன்னு பட்டத்து ராணி தான் செலக்ட் பண்ணுவா. செலக்ட் பண்ணி அவளை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டெக்கரேட் பண்ணி எல்லாம் இதுன்ட்டு அவள்கிட்ட எல்லாம் கொடுத்து அவளை அழைத்து கொண்டு போய் அந்த புறத்துல ராஜாவின் அறையில விடுவார். ராஜாவோட தெரியுதா ட்ரெடிஷன்? பராசக்தி செய்வது அதுதான். ஆன்மாவை கூட்டிக் கொண்டு சிவத்தோட சேர்த்து விடுறது. சிவத்தோட சேர்த்து விடுகிறது. இதுதான் அந்த காலத்துல சொல்ல உண்மை. எப்படி ஒரு பட்டத்து ராணி அந்த புறத்து ஆசனாய்களுள் தகுதியானவளை அண்டைக்கு பொருத்தமானவளை தயார்படுத்தி அரசரிடம் கொண்டே சேர்த்து விடுறாளோ அதே மாதிரி சக்தியை கொண்டே சேர்த்து விடுறது. வகார நிலை, வகார சிவாய நமவில வா என்னத்தை குறிக்குது? 5 எழுத்து சிவாய நமவில சி என்றது சிவத்தை குறிக்கும், வா என்பது என்னத்தை குறிக்கும்? சக்தியை குறிக்கும். யா என்பது உயிரை குறிக்கும். மறைப்பு சக்தி, திரோதான சக்தி. மறைப்பு சக்தி. மா என்பது மலம். இது வந்து அருட்சக்தி. இப்ப அருள் செய்கிற சக்தி. வகார நிலை அறியென்றான் எங்கள் குருநாதன். காசி தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன். அங்க போனா ஒரே ஜோதி. ஒரே ஜோதி என்றா அங்க இருட்டு இருக்குமோ? இல்ல. கங்குள் பகல் இல்லை என்றான் எங்கள் திருமூலரே சொல்லுவார். இருந்தேன் இக்காயத்தே எண்ணெறி கோடி இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்து. ராவும் இல்லை பகலும் இல்லை. அதுக்கு போயிட்டா இது சிவயோகத்தினால போய் சிவத்தை சேருகின்ற முறை.
இப்ப அங்க போனா அங்க இரவும் இல்லை பகலும் இல்லை. இரவும் இல்லை பகலும் இல்லை. ஏனென்றா அவர் தான் ஒளியா இருக்கிறார். ரமணரன் சொல்லுவார், ராப்பகல் இல்லா வெட்ட வெளியிலே ரமித்திருப்போம் வா அருணாச்சலா என்று சொல்லுவார். இது பைபிள்லையும் வரும். சொல்லி இருக்கிறார் முதல் யோவான் என்ற வெளிப்பாடுகள்ல வருகிறது. அங்கே சூரியன் உதிக்கின்றதும் இல்லை அஸ்தமிக்கின்றதும் இல்லை. அங்கே ஆனவர்னா அங்கே இரவு பகல் உண்டாவதே இல்லை. தேவ ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஒளியாக இருக்கிறார். அது எப்பவும் பிரகாசமாக இருக்கிறது. இதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே இதில் பிரவேசிக்கிறார்கள். எல்லாம் அந்த அனுபவத்தை சொன்னது. இந்த யோகத்தை சொல்லுவார்கள் ஞானத்தில் யோகம். சிவனை அடைகிறது யோகத்தால் அடைய முடியாது. சைவம் சொல்வது சிறப்பாக சொல்லும். சரியகிரிய யோகத்தினூடாக சென்றாலும் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்றே நான்வர்கள் பகண்டிடவும் அல்லவென்றும் ஊனத்தார் என்கடவர் என்று சொல்லுவார் ஞானம். அப்ப ஞானத்திலே ஒவ்வொன்றிலேயும் 4 படி இருக்கு. ஞானத்திலையும் 4 படி. ஞானத்தில் சரியையில போனவர் தான் நாவுக்கரசர். இவர் சரியே நிறையால போகல சிவனிட்டு. ஞானத்தில் சரிய, ஞானத்தில் கிரியையிலே போனவர் தான் ஞானசம்பந்தர். ஞானத்தில் யோகத்தில் போனவர் தான் சுந்தரர். அப்பர் சிவயோகா சுவாமிகள் மாதிரி சுந்தரர் தேவாரத்துல 1-2 இடத்துலதான் யோகத்தை பற்றி சொல்றார் ஒரு யோகத்தை. அந்த அது சிவயோகத்துல அது சிவபூஷையில இந்த சிவயோகம் கொஞ்சம் பிராக்டிஸ் செய்து வருவாங்க. சிவபூஷைகளுக்கு தெரியும். ஆன்மா மேல கொண்டு போறது சிவத்திட்ட சேர்க்கிற எல்லாம் இருக்கல்ல, அதுல வரும். அப்ப ஞானத்தில் யோகம் தான் இந்த சிவயோகம். அது ஞானத்தில் ஞானம். இப்ப ஞானத்தில் சரியையால, ஞானத்தில் கிரியையால, ஞானத்தில் யோகத்தால, ஞானத்தில் அவரவர் இன்டர்னல் டெண்டன்சிஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் என்னென்ன பார்த்தவைக்கு வருவதோ அதன்படி போகும். ஆனா ஞான வழியில இல்லாம போக இல்லாது. சிவயோகம் என்றது இது. திருமூலர் அதை சொல்லுவார். சிவயோகம் மிச்சமெல்லாம் அவயோகம் என்று சொல்லுவார் ஒரு பாட்டில். மிச்சமெல்லாம் அவயோகம் என்று சொல்லுவார். இப்ப யோகத்தினூடாக அதான் சொன்னார், நாசினுனி நோக்கன்றானுங்கள் குருநாதன். நாசினுனி நோக்கன்றது 2 பேர் இருக்கின்ற பொழுது வெளியில கண்ணை புலனை அடக்காம நாக்கு நுனிய பார்த்து இருக்கிறது ஒன்று. 2வது பிராக்டிஸ் பிராணாயாம 2வது நோக்குதல். நடனம் தெரியும் என்றான் எங்கள் குருநாதன். யூ என்விஷன் த டான்ஸ் ஆஃப் சிவா. ஒவ்வொரு அனுபவம் வரும். என்விஷன் த டான்ஸ் ஆஃப் சிவா. டான்ஸ் ஆஃப் சிவா வந்து சகஸ்டாரத்துக்கு மேல வெளியில தான். ஒவ்வொரு சக்கரம் வரைக்கும் வரும். நல்ல நட்டம் பயின்றாடு நாதனை. இங்க வந்துட்டா இது கழுத்து மாதிரி போட்டு அங்கால போகவே போகாது கொண்டு இதுல இருந்து இந்த இந்த இதுக்கு வந்துட்டா இங்க வந்துட்டா சத்தம் கேட்க திரும்ப அநாகத துவனி சத்தம் கேட்கும். சொல்லுவோமே சலங்கை ஒலி கேட்குது, சங்கொலி கேட்குது, கடலொலி கேட்குது, சத்தம் கேட்கும். சத்தம் 2 பேருக்கு கேட்கும். சித்த பிரம்ம வந்தாலும் கேட்கும், மற்றது இந்த யோக காட்சிகளையும் கேட்கும். உள்ளுக்கு கேட்கும், அகத்தே கேட்கும், அகத்தே கேட்கும். அதுக்குதான் பிராக்டிஸ் ஒவ்வொன்று இருக்குது. நீங்க வீழ்ச்சவற்றவர்கள் அனுஷ்டானம் பண்ணேக்க இப்படி காதை மூடிக்கொண்டு ஓம் நம சிவாய சொல்லுது. இங்க ஒரு கதை இருக்கா, ஓம் நம சிவாய இன்றைக்குள்ள அந்த உள்ளுக்கு இருக்கிற ஒளியை கிட்டவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறீங்க எப்படி இருக்குன்னு. தத்தத்தினுள்ளே சதாசிவன் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அவையா சொல்லுவா விநாயகர் எல்லாம். நீங்க அநாகத தவனியை கடக்கின்ற பொழுது சத்தம் கேட்கும். அது அநாகத துவனி என்று சொல்லுவார்கள். இங்க போனோன்னே சத்தம் நின்றுடும். நிசப்தம். நிசப்தம் நின்று ஒரே இருட்டு. நல்லெரு நட்டம் பயின்றாடு நாதனே இருட்டு. அப்புறம் இங்க வந்த பிறகு வந்தாலே ஒரு பெரிய அனுபவம். சகஸ்டாரம் அதுக்கு அங்கால போயிப்பில்ல. அது துவதசாந்தம் வரைக்கும் சைவத்துல அங்க வரைக்கும் கொண்டு போவோம். ஷோடசாந்தம் துவதசாந்தம் என்று இதுல இருந்து 12 விரல் மேல இருக்கிறது துவதசாந்தம். அதுக்கு மேல 4 விரல் மேல ஷோடசாந்தம். இதுல கை எடுத்து வச்சு கும்பிடுறது, இதுல கை வச்சு கும்பிடுறது, இதுல கை வச்சு கும்பிடுறது, இதுல கை வச்சு கும்பிடுறது.
சகஸ்டாரம். பிறகு இங்க மேல போனா துவதசாந்தம். துவதசாந்தத்துக்கு மேல எட்டாவதுதான் ஷோடசாந்தம். ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று நீதானத்தே செல்க என்றுந்தி பரவிமலர்க்கு இடமது என்றுந்தி பர. ஆதாரம் என்றது ஆதார சக்கரங்கள். இதுல இருக்கிற 6 சக்கரங்கள்ல இருந்து இந்த சகஸ்டாரம் வரைக்கும் ஆதார உடல்ல ஆதாரமாக கொண்டது. அதுக்கு வெளியிலையும் சக்கரம் இருக்கு. சுடுமணம் அப்படியே மேல போகுது. அதுல தங்கி இருக்கிற சக்கரங்கள் 2. ஒன்று 12 அங்குலம் மேல, 12 விரற்கடை மேல துவதசாந்தம். தசமண்டா 10, துவண்டா 2, துவதசாந்தம். அதுக்கு மேல இன்னொரு 4 4 இன்ச்சஸ் அங்கால போனா ஷோடசாந்தம். ஷட் தசமண்டா ஷட்டண்டா 6, தசமண்டா 10, ஷட் தச ஷோடச. ஷோடச உபசார மாதிரி ஷோடசாந்தம் அதுல இருக்கிறது அந்த அடுத்து. இப்ப அங்கதான் போக வேணும். மீதானமண்டா வெளியில ஆதாரத்துக்கு அங்கால விமலற்கு இடம் அது என்றுந்தி வடிச்சுவ பூசையில ஆத்மாவை கொண்டு அடைக்கலமாக அங்கு ஒப்புவித்து திருப்பி கொண்டு வந்து இதய தாமரையில ஆத்மலிங்கமாக ஸ்தாபித்து பிறகு அங்க இருக்கிற சதாசிவமூர்த்தியில இருந்து பால் அபிஷேகம் எடுத்து பால் பொழிவதாக பாவித்து அமுதம் பொழிவதாக பாவித்து அபிஷேகித்து அங்க இருந்த சதாசிவமூர்த்தி இருந்து வருகிற அமுதத்தையே நெய்யாக பாவித்து மூலாதார ஓமகுண்டத்துல ஓமம் செய்து மற்றது புருவ மத்தியில பாவனானிஷ்ட செய்கிறது. 3ம் சேர்ந்ததுதான் பூத சுத்தி. சிவபூசையில செய்யற 5 சுத்திகள்ல பூத சுத்தி அது. அப்ப யோகம் வந்து அந்த ஆகம வழி சிவபூசையில யோகம் இன்டிகிரேட்டட் பார்ட். ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வா. இதுல பிராக்டிஷனர்ஸ் யங் ஆக்கள் இந்த ஈஸ்வரன் இருக்கிறார், குகதாஸ் எங்களுடைய ரூபன் இருக்கிறார், 2 பேரும் தான் ஆகாஷ். தி யங் பீப்புள் they can practice the simple thing. விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார். சொன்னார் ஓம்காரம், ஓம் என்ற ஓம்காரத்தை முறைப்படி அப்படியே வந்து தொடர்ந்து 3 நாட்களுக்கு செய்து கொண்டு சன் பண்ணி கொண்டு வர குண்டலினி எழும்பும். You can raise the kundalini by chanting Brahma mantra constantly for 3 days. இந்த சொல்லேக்கல ஓம் 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 என்று சொல்றது இல்லை. it should come from the bottom of the tummy. அடி வயிற்றுல இருந்து உச்சந்தல தாண்டி போகணும். அந்த அக்ஷரங்களை பிரித்து உணர்ந்து சொல்ல வேணும். மேல 5 syllables இருக்குது. there's a பிந்து, the dot, இந்த நாதம் அதுக்கு அங்கால அந்த சவுண்ட் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் அதோட செய்து நாடி சுத்தி செய்து கொண்டு வர யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் என்று விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். அதான் நடனம் தெரியும் என்றான் எங்கள் குருநாதன், மாசில் ஓசை கேட்கும் என்றான் எங்கள் குருதான். யூ குட் ஹியர். மற்ற பற்றை நீக்கன்றான் எங்கள் குருநாதன். இவ்வளவும் சிவயோகம். இது இன்டென்ஷனலாயும் செய்து வரும், தானாயம் வரும். இதுல உங்களோட கருத்து கேள்விகளை கேட்கலாம். Is Vasi Yogam a part of Siva Yogam or? Yeah, it is Siva Yogam. Okay. It is Siva Yogam. We just comfortably say different. It is Siva Yogam. It is thing is in the. It is part of the Shiva Puja, integrated in Shiva Puja, but people can practice and master separately too. Any other question? Iswaran? பிராணாயாமம் தொடர்ந்து 24 hours செய்யும்.
பிராணாயாமம் தொடர்ந்து செய்யறது. இல்ல ஓம்காரம் விவேகானந்தர் சொன்னது. அப்படித்தானே சொல்றாரு 3 நாள். அந்த 3 நாள் தொடர்ந்து செய்யறதுக்கு எவ்வளவு டிசிப்ளின் இருக்கும் வேண்டாம். முதல் நியமம் எவ்வளவு வேணும். அந்த பிசிக்கலி நான் எங்களோட பாடி ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஐயோ 3 நாள் செய்யறது இப்பவே கேள்வி வந்துட்டது. தொடர்ந்தும் பிசிக்கல் மென்டல் டிசிப்ளின், பிசிக்கல் டிசிப்ளின் அதெல்லாம் அங்க அதான் அந்த திட்ட ப்ரிப்பரேஷன் பார்ட். அது ரெடி என்றாத்தான் நாங்க பார்வதி வராசக்தி தெரிவு செய்வா. ஓகே, இந்த ஆன்மாவை கொண்டே சேர்க்கலாம். அது அந்த ரெடி இல்லாட்டி எங்க வராசக்தி கொண்டே விட மாட்டான். அதான் வகார நிலை அறியன்றான் எங்கள் குருநாதன். அப்ப அந்த இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றது. இது எல்லாருக்கும் வேண்டில்லை. டோன்ட் ட்ரை. நான் சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன். சிவபூசையில செய்து கொண்டு வர தானாக. நான் இது ஒன்றும் இன்டென்ஷனா இருந்து 3 நாள் குந்தி இருந்து 1 நாளும் சொன்னதில்லை. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்துல இந்த வீழ்ச்சி எடுத்தல் நாள்ல இருந்து பிராணாயாமம் 6 நாளுக்கு நித்திய அனுஷ்டானத்துக்கு பேர் கணிதமா சொல்லி தந்தது. இப்படி செய்ய அப்படி செய்ய, இப்படி 10 எடுக்கிறது, 12 நிப்பாட்டது, அப்படி எல்லாம் நிறைய நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஆனா அது ட்ரை பண்ணான். ஆனா எங்களுக்கு தீட்சை முதலே எடுத்தபடினால எனக்கு அதுல வந்ததுதான் கூட இலகுவா இருந்தது. யூஸ் ஈக்குவல் பார்ட் பிராணாயாமம். அந்த 11 மந்திரத்தையும் சொல்லி கொண்டே மனதுக்குள்ள உள்ளுக்கு எடுத்து 11 மந்திரம் சொல்லி நிறுத்தி 11 மந்திரம் சொல்லி வெளியில விட்டு 11 மந்திரத்தையும் சொல்லி திருப்பி உள்ளுக்கு எடுத்து 11 மந்திரம் சொல்லி நிறுத்தி 11 மந்திரம் சொல்லி வெளியில விட்டு இப்படி கான்ஸ்டன்டா செய்கிறேன். அது அனுஷ்டானத்துல அது நான் நினைக்கிறேன் 15 எத்தனை நேரம் தெரியாது, 15-20 இடத்துக்கிட்ட 12, 13, 15 தரம் வந்துடும். என்னால் அனுஷ்டானத்தில் ஒவ்வொரு முறை முதல்வருக்கா கூட்டி போட்டு செய்வேன், அப்புறம் ஒருக்கா செய்வேன். எவ்ரி டைம் ஐ டூ இட் சின்சியர்லி. ஐ டோன்ட் டூ இப்படி காட்டி போட்டு விடுறது இல்லை, கோயிலில் செய்கிற வேலை அப்படி இல்லை, சின்சியர்லி செய்து கொண்டு வந்தது. இட் பீன் கோயிங் ஃபார் லாங் டைம். அது அனுஷ்டானம். அது பிறகு சடன்லி இந்த பாஸ்ட் 20 இயர்ஸுக்கு முந்தி கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஒன் டே ஐ நோட்டீஸ் ஐ கேன் அந்த பிரீதிங் வந்து நெச்சோன்னு இப்படி பிடிக்க தேவையில்லை, நெச்சோன்னே இதால எடுக்கலாம். இதால எடுக்கலாம். இஞ்சால எடுக்கலாம். ஸோ அப்ப அது இப்ப இவ்வளவு காலம் இருந்துச்சோ தெரியாது. ஒன் டே சடன்லி ரியலைஸ் பூசர், ஓ இது வருது தானாயே எடுக்கலாம். இட்ஸ் மெடிக்கலையும் பார்க்குறோம். அது வந்து இங்கே இருக்கிற இந்த ஃபெரஞ்சியல் மசில்ஸ், நேசோஃபெரிங்ஸ் இருக்குத்தான், ஓரோஃபெரிங்ஸ், நேசோஃபெரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு. அந்த நேசோஃபெரிஞ்சியல்ல அது ஒரு வால்வ் மாதிரி நாங்கள் அதுவெல்லாம் இன்வலண்டரி மசில்ஸ், அதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல. ஆனால் இதால் அதை கண்ட்ரோல் பண்ணப்பட்டு அது க்ளோஸ் பண்ணி திறக்குது, அவ்வளவுதான் மூச்சு ஓட்டத்துக்கு. அது ஒன்று. 2வது பிராணாயாமம் செய்து கொண்டு வரைக்குள்ள எங்களுக்கு தெரியும் அதுல ஒரு நடுக்கம், மூச்சில் ஒரு நடுக்கம் இருந்தா அடைப்பு கூட. நான் பொதுவா வந்து கேட்டா ரஷ் பண்ணி கொண்டு வரைக்க சம்டைம்ஸ் சத்சங்கத்துக்கு வரைக்கையோ அல்லது ஒரு லெக்சருக்கு போகல ரஷ் பண்ணி கொண்டு வந்தா வர இது வந்தா ஒரு இதாயிருக்கும். அந்த நேரம் இந்த பிராணாயாமம் என்னக்குள்ளேயே செய்ய துவங்கி ஒரு ஃபியூ ரவுண்ட்ஸ் செய்ய, ஒரு 3 rounds 5 rounds ஈவன் 10 rounds செய்ய அப்படியே மூச்சு நிதானமா வரும். இட்ஸ் அ கிளியர். இதை நாடி சுத்தி வந்துச்சுன்னா அந்த ஓட்டம் பிறகாங்கால ஸ்ட்ரைட்டா இருக்கு. அது இந்த ப்ராக்டிஸ். இதெல்லாம் சின்ன வயசுல செய்திருக்கிறேன்னு கேட்டா எக்ஸாமுக்கு இது கேட்கல. ஸ்கூல்ல எக்ஸாமுக்கு இது கேட்க எக்ஸாமுக்கு இருந்து கொண்டு பேப்பர் வாரத்துக்கு இடையில இந்த பிராணாயாமம் செய்திருவோம். ஆனா அந்த பிராணாயாமம் வேற. அது சும்மா ஆறுதலா மூச்சு எடுத்து விடுறது, இப்படி இந்த இப்படி மாத்தி வர்றது. அப்ப வரையில மூச்சு எடுத்து ஆறுதலா வச்சு நிறுத்தி விட்டு அப்படி செய்யறது. ஏன்னா அங்க போய் மூக்க பிடிச்சு கொண்டு நிக்கல எக்ஸாம் செய்யறது. அதுதான். அப்ப அது ஃபர்ஸ்ட். இது செகண்ட். இது வந்து இந்த மூத்தமான கூட சின்னல அந்த சுலோகங்கள் அதில் சொல்லிக் கொடுக்க காயத்ரி மந்திரம் நான் சொல்லிக் கொடுக்கல. ரஜயநாள இருக்கைக்குள்ள அங்க இருந்தவ நளினி என்று அவதான் சொல்லிக் கொடுத்தவ. அவர் அப்ப அவர் அதை சொல்றவர். ஒரு முறை சொல்லிக்குள்ள நான் இங்க இருந்து இவங்களெல்லாம் இந்த லிப்ஸால சொல்லுவாங்க. இப்படி மேலதான் வரும். இங்க போற இங்க தொண்டையில இருந்தே சத்தம் பெறாது என்ன கதைக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி சொல்றதுல இது ஓம் இப்படி வாயில வச்சு சொல்றதுல இது அடி வயிற்றுல இருந்து வரணும், வைப்ரேஷன் இங்க இருந்து வரணும். அப்ப சொல்லி கொடுக்குறது
சாங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஐ புட் மை அந்த ஹேண்ட்ஸ் வடி அடி வயத்துல இப்படி பிடிச்சி இங்க பாருங்க நீ சொல்லிக்கல இங்க அந்த ஹேண்ட்ஸ்ல அந்த வைப்ரேஷன் இருக்கும் ஓம் ஸ்வஹா என்றதை திருப்பி திருப்பி ஒரு ஃபியூ டைம் சொல்லி கொடுத்து கொண்டு வரைக்க ஃபர்ஸ்ட் டைம் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் த குண்டலினி ரைசிங் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் in that moment. I think years of முதல் practice இந்த பிராணாயாமம் அதுகளுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கு பட் திஸ் மந்த்ரா அப்பதான் விவேகானந்த் சொல்லிருக்காரு ஓம்காரம் சொல்லியே வருமென்று சொன்னா இசுவிலேயே வரும் தானே that is my first experience அதான் அந்த மொமெண்ட் I realized I thought I have my doubt இது அதோ இதோ ஆனா அதுதான் அது ஒரு இதா இருக்கு and after about 10 years பிறகு I met my guru குரு பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது நான் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே வர குருவை மீட் பண்ண பிறகு then one day that was the விஜயதசமி day I had a different experience that's something அதுல full rise of குண்டலினி full rise of குண்டலினி சரஸ்வதி இந்த பதஞ்சலி சரஸ்வதி எல்லா தரிசனமும் கிடைக்குது and that state for months அதுக்கு பிறகு அந்த தட் ஸ்டேட் ஆஃப் இந்த யுரேகா ஸ்டேட் மாதிரி இருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் ஃபர்ஸ்ட் திங் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்றது அப்ப இப்போ குறைவு ஆனா அப்போ லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்றது அப்ப ஆஃப்டர்நூன் வந்து வேலை முடிச்சுட்டு வந்து ஒரு நேப் எடுக்கிறது எடுத்ததான் அப்புறம் ஈவினிங் 9 வரைக்கும் போகும் அது என்னுடைய ட்ரெடிஷன் எடுக்க இப்பவும் கீப் அப் பண்றேன் நான் அது ஆனா அப்ப அந்த லாங் ஹவர்ஸ் இருந்தது அந்த 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 நெட் இல்லாட்டி யூ கேன் focus and work until 9 o'clock இரவு இது எடுத்தோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ் நெப் இல்லை உடம்பெல்லாம் அந்த அந்த அளவு எனர்ஜி ஒரு நல்ல ஒரு பிளிஸ் அண்ட் எனர்ஜி இட் ஸ்டேட் ஃபார் மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் அந்த அனுபவம் வந்து மாச கணக்காக இருந்து கொஞ்ச நாளைக்கு தெரியும் உடனே வித்தியாசமா இருக்காண்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அது இயல்பா போயிடும் கொஞ்ச நாளைக்கு பிறகு அப்படி இருக்கிறது நீங்களே மறந்து ஓடுவீங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு அது போறதும் மறந்து போகும் இருந்ததும் தெரியாது அந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் இந்த இதுகின்ற வரல என்னுடைய அனுபவம் அதுதான் இதோட நான் ஒன்றும் அதுக்கண்டு செய்யல தினசரி நித்திய அனுஷ்டானம் செய்தன ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்து பூசை செய்து கொண்டு வரணும் அவ்வளவுதான் இப்ப இதன் ஊடாகவும் அந்த அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரும் என்றது உண்மை இந்த உணவு நல்லா இன்டேக் பண்றது கொஞ்சம் அவதானிக்க கூடியதா இருக்கிறது இந்த பிராணாயாமத்துல கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டாலாம் ஈவினிங்ல செய்ய முடியாம இது இதுல இன்னொன்று செய்யறோம் நாங்கள் மெடிக்கல் ஸ்கூல் டேஸ்ல இன்னொன்று செய்யறது உங்களுக்கு சொல்லித்தாரு இந்த முக்கு முட்டை சாப்பிட்டாலும் நித்திரை வருவேன் மெட் ஸ்கூல் செய்யல இப்படி நித்திரை வந்து நித்திரை ஒதுங்கி படிக்க இல்லாம இருந்தாலும் பிராணாயாமம் செய்யறாங்க நான் பிரபாகரன் என்னோட டாக்டர் அவர் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிற கதைக்கிறாங்க அப்பவே அப்ப வேர்ட் ஆஃப் இது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றது அதெல்லாம் பிசிக்கல் யூசஸ் அது என்ன அவ்வளவுதான் So this type of யோகா வந்து ஒரு சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் மற்றவர்கள் இந்த மாதிரி இந்த அனுஷ்டானம் மற்றது சிவபூசைய ஒழுங்கா செய்து கொண்டுள்ள அதுல பாட்டன் பாசலா இருக்கும் அந்தந்த நேரம் அந்தந்த கதவு தேவையான ஆக்களுக்கு தேவையான வேறு திறவடம் இது எல்லாருக்கும் எல்லாம் தேவையான இல்லை இதுக்குள்ளால போய்தான் இதாலதான் போகிறவன்கிட்ட போகணும் கொண்டது இல்லை டோன்ட் வரி ஐயோ இது நான் என்னன்ற போறதுன்ற கதை இல்லை இது யோக மார்க்கத்திலே ஒன்று சிலதுகள் சில பேருக்கு வரும் அது இறைவன் இது என்ன அனுபவம் வந்த பிறகு எனக்கு ஞாபகம் இருக்கு அது வந்த பிறகு கொஞ்ச நாள் ஒரு பயம் இருந்தது என்ன இப்படி வந்துட்டு ரெண்டாவது ஆர்டெக் என்னுடைய குருநாதர் அவர் சிதம்பரத்துல அவரோட இதுகளை எல்லாம் பெருசா கதைக்கிறது இல்லை நாங்கள் ஒரு தரம் போன் பண்ணி கதைக்கிறது போல அப்படி ஒன்று இல்லை பூர நேரங்கள்ல சந்திச்சுக்கணும் ஆனா இந்த அனுபவம் வந்த பிறகு இங்க இருந்து போற ஒருத்தர்கிட்ட கடிதம் கொடுத்துருந்தேன் அனுபவங்களா எழுதி அவர் அங்க சொன்னார் வந்துட்டு அங்கே அவர் சொன்னார் நான் போய்க்க பிறகு சொன்னது என்னன்னு கேட்டா ஐம் நாட் எ மிஸ்டிக் பர்சன் நான் சித்தர் அல்ல அது சொன்னார்
போட்டு சொன்னார். ரெண்டாவது சொன்னார், பட் நான் அங்க வந்திருக்கேக்குள்ள ஐ எம் நாட் மை செல்ஃப், நானா இருக்கேன் என்று சொன்னார். அது எனக்கு தெரியும் என்று சொன்னார். ரெண்டாவது சொன்னார். மூன்றாவது சொன்னார், ஆஃப்டர் லைஃப் டைம், அவர் மெடிக்கல் ப்ரொஃபஷன் தான் அவருடைய இது. ஸ்டார்ட் மெடிக்கல், முதல்ல கிராஜுவேட், பிறகு மெடிக்கல் கிராஜுவேட், பிறகு ஓன் ப்ராக்டிஸ் ஃபியூ மந்த்ஸ் செய்தவர். அது சரி வரையில் அதற்கு ஒரு பிறகு அதை விட்டுட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அனாட்டமி டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போறார். அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் யாத்திரை ஒன்று வருது, ஒரு யாத்திரை குழு ஒன்று போறார். இவர் என்ன அப்போ ஜாயின் பண்ண போறார். அப்போ இந்த மருந்து கழுதுகள் எல்லாத்தையும் என்ன செய்யறது, ஒரு டிஸ்பென்சரி ஒன்று தொடங்கிட்டார். அந்த நேரம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இப்படி யாத்திரை குழு ஒன்று இருக்குது, யாத்திரைக்கு போறதுக்கு வைத்தியர் ஒருவர் இருந்தால் நல்ல வண்டி யாத்திரை குழுவில். இவர் என்ன ஜாயின் பண்றார், மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு போய் யாத்திரை குழுக்கும் வைத்தியம், ஒரு இடத்துலையும் வைத்தியம். அதில் ஃபர்ஸ்ட் யாத்திரை குறிப்பா அது பிறகு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தவரை ஒவ்வொரு முறையும் அந்த லீவ் வரும், செபட்டிக் லீவ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு லீவுக்கும் அவர் அந்த தலை யாத்திரையை ஒரு இதாக வச்சிருந்து இதெல்லாம் போய் அந்த ஜாதகங்களாக பல இடங்களுக்கு போய் பிறகு அவர் அங்கே இருந்த சிங்கப்பூர் யூனிவர்சிட்டிக்கு போய் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில இருந்து அங்க இருக்கிற காலத்திலே உலகம் எல்லாம் ட்ராவல் பண்ணி அந்த நாள்ல பிறகு அதுக்கு பிறகு அங்க இருந்து ரிட்டையர் பண்ணி வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு திருப்பி வந்து அங்க ப்ரொஃபஸராக இருந்து ஜெயலலிதா வீட்டுக்கு பக்கத்து வீடு பாய்ஸ் கார்டன்ல இருந்து பிறகு அங்கே இருந்து பிறகு ஏஜ் வர பிறகு அங்கே இருந்து ரிட்டையர் ஆகி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்து அண்ணாமலை அந்த டீச்சர்ஸுக்கு குவார்டர்ஸ் எல்லாம் இருந்தவர். அங்கதான் நான் போய் அவரை சந்திக்கிறேன். இப்ப அங்க வந்திருக்கிற காலத்துல கைலாய யாத்திரை போறேன். கைலாய யாத்திரை முதல் யாத்திரை தீபத்துக்குள்ளால நடந்து போய் மனோசரோவருக்கு போய் திரும்பி வந்து பிறகு அடுத்த யாத்திரை திருப்பி நேபாளுக்குள்ளால போறது, அதான் பிளேன்ல போய் அங்க போறது. அங்க போய் அவருடைய குருநாதரை முதல் சந்தித்து ஒரு நேபாளில் ஒரு ஹோட்டல் ரூம்னு இருக்கிறார். ஹோட்டல் ரூம்ல கேட்கிறாரு, யாராவது தமிழ்நாட்டுக்காரராக இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. இருக்கிறாங்க இல்லைன்னா ரூம் நம்பரை சொல்லிட்டாங்க. ரூம் நம்பரை போய் திறந்தார், தட்டினார். தட்டினோடனே உள்ளுக்கு இருந்து குரல் கேட்டுச்சான், வேறு உமக்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறேன். திறந்து உள்ளுக்கு போனாராம். பார்த்தா சாமியார் கட்டில சம்மணம் கட்டி இருக்கிறாராம். அவருக்கு கீழே மின்னத்துல இன்னொருவர் இருக்கிறாராம். அப்படியே பார்த்து ஒளிமயமாயிட்டுதான் அவர் சொன்ன வார்த்தை விதையும் கேட்டு இவர் அப்படியே கதவை சாத்திட்டு ஓடி இருந்துட்டார். அந்த பிற்பாடு வாழ்க்கையில முதல் தரம் நேபாளில காட்மாண்டுல தன் வெலட் பேர்ஸை பிற்பகல் அடிச்சுட்டாங்க, காசு இல்லை. இப்போ யாத்திரையில கந்த நாளையில அந்த டிராவலர்ஸ் செக் கிரெடிட் கார்டு எல்லாம் கிடையாது. இருக்குங்க. திருப்பி அதே கதவு திறந்த அந்த சாமியாட்ட வருது, அந்த தமிழ்நாட்டுக்கார் இப்படி பல துளைஞ்சு போச்சு, காசு இருக்குதா இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட 10,000 ரூபாய் கடன் ஆக வேண்டி திருப்பி போயினோம். பஸ்ல போயிட்டு இவருக்கு அவருக்கு பக்கத்துல சீட். இவர் என்ன யோசிச்சாரு, என்னடாப்பா விடவே மாட்டது போல இருக்குதுன்னு அவரோட போய் பிறகு கைலாய யாத்திரை திரும்பி வந்த பிறகு அவர் எங்க இருக்கிறார் என்று கேட்டு கோயம்புத்தூர்ல கோவப்புதூர்ல சிவக்குடில் என்ற ஆச்சிரமம் வச்சிருக்கிறார் என்று அறிஞ்சிருந்தார். இந்த காசை திருப்பி கொடுத்துடணுமேன்றதுக்காக இங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்த பிறகு கொஞ்ச நாள்ல திருப்பி தான் போறேன் அங்க அவர்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு. அங்க போய் ஆச்சிரமம் வந்து பார்த்தா ஆச்சிரமத்துல காசு கட்டுற இடமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒருதரும் காசு வேண்டும் இல்லை. அப்ப என்னோட சொன்னேன், நான் இன்னும் அவருக்கு கடன் என்றேன். அப்படி போய்த்தான் அந்த குருவால ஆட்கொள்ளப்பட்டவர். இங்க வந்த பொழுது அவர் ஃபர்ஸ்ட் டைம் வச்ச கிளாஸ்ல ஒரு ஸ்லைட்ஸ், பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் தான் காட்டினவர். இப்ப இங்க வந்தோன்னு சொன்னார், ஸ்லைட்ஸ் இருக்குது, பவர் பாயிண்ட் காட்டணும்ன்றார். நான் அதுக்கண்டே ப்ரொஜெக்டர் வேண்டது, நான் தான் ப்ரொஜெக்டர் வேண்டி நின்றுட்டு ஒருத்தர் போட்டு காட்டினார். அதெல்லாம்
அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் ஸ்லைட்ஸ் காட்டினார் ஊர்ல எல்லாம். அப்புறம் அப்ப போயிருக்க சொன்னார், நான் இவ்வளவு இடமெல்லாம் போயிருக்கிறேன், எல்லா இடமும் போயிருக்கிறேன். அமெரிக்காவோட பிள்ளைகள் இருக்கிற ஒருவர் வந்து இங்கே இருக்கிறார் அமெரிக்காவில். அவருக்கு இந்த இவங்களோட ஃபில்ம் அவார்டு என்ன அவார்ட் கொடுக்குறவங்க இங்க வெஸ்டர்ன்ல ஹாலிவுட் அவார்ட் ஆஸ்கர். அதுல கிடைச்சது. அவருக்கு ஒரு அவார்ட் கிடைச்சது. அவர் வந்து இந்த டெக்னாலஜி ஃபீல்டு அதுல குரூப்பா கிடைச்சது அவர் வளர்க்கறதுல ஒரு மகன் அங்க இருக்கிறார். இப்ப இங்க எல்லாம் அவர் சொன்னார், இவ்வளவு விடவும் போயிருக்கிறேன். இந்த ஸ்லைட்ஸ் வந்து இந்த இவ்வளவு வருஷ அனுபவம் படிச்சது, சைவசித்தாந்தம் படிச்சிருக்கிறார், அதெல்லாம் செய்திருக்கிறார். நான் அது எல்லாத்தின்டையும் இதுதான் இந்த இது 3000 ஓட்டு சொன்னேன். உனக்கு தெரியுமா, நான் இது வந்து ஒரு இடவுமே நான் சொன்னதில்லை. அமெரிக்கா போயிருக்கேன், அங்க போயிருக்கேன், ஒரு தடவை சொன்னதில்லை. நான் ஒரு இடவும் போட்டு காட்டினதும் இல்லை. எக்ஸப்ட் 1-2 ஸ்லைட்ஸ் அவருடைய யோகா சிலபஸுக்கு அவர் தான் ஃபவுண்டர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. இப்போ அந்த கிளாஸஸ் அதுகளுக்கு கொஞ்சம் போட்டு காட்டுவேன். மற்றபடி நான் இது போட்டு காட்டினதில்லை. முதல் கனடாவில் மட்டும்தான் நான் வந்திருந்த பொழுது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் பேசினேன். இவர்களிடவும் அதுக்கு பிறகும் பேசினதில்லை. அங்க ஒவ்வொருத்தரும் வந்திருந்தவர்கள் எல்லாரையும் எனக்கு தெரியும். யார் யார் எந்தெந்த வகுப்புல எந்தெந்த இடத்துல இருந்தார்கள், என்னென்ன கேள்விகள் எனக்கே மறந்து போச்சு. நான் அவரை கேட்ட கேள்வி அவர் ரிவ்யூ பண்ணி சொல்லி, நீ இந்த கேள்வி கேட்டா இந்த கேள்வி கேட்ட தெரியும். இந்த ஸ்லைட்ஸ் வந்து இந்த இதுகள் எல்லாம் வந்து முதல் அங்கதான் காட்டினேன். அதுல உனக்கு தான் முழுமையாக எனக்கு தந்தவர் அந்த இதுல இதுக்கு வச்சிருக்கணும் அந்த ஸ்லைட்ஸ் என்று சொல்லி சொன்னேன். அணியில அதையும் சொன்னேன். பிறகு கடைசி காலத்துங்கள்ல எல்லாம் என்னுடைய ஃபேஸ்புக்லயும் பார்த்து சிலது கமெண்ட்ஸ்கள் எல்லாம் போட்டிருக்கிறார். எதிர்பார்த்த நேரத்துல எல்லாம் அவருடைய பிளெஸிங்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து சேரும். அப்ப இந்த ஜேர்னியில நான் மூக்க பிடிச்சு கொண்டிருந்த ஒரு இடத்துல 3 நாள் இருந்தது இல்லை. இப்படி அந்த தொடர்ந்து கன்ஸ்டன்ட் பெர்சிவியரன்ஸும் ப்ராக்டிஸும் டெய்லி நித்திய அனுஷ்டானம், டூயிங் த அனுஷ்டானம் டெய்லி நித்திய பூசை, மற்றது நித்திய அனுசந்தானம், ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ட்ரை டு ப்ராக்டிஸ் தீஸ் எல்லாம் ஃபுல்லா இல்லை, ட்ரை டு ப்ராக்டிஸ் தீஸ் திங்ஸ். அந்த பெர்சிவியரன்ஸ் அண்ட் சின்சியரிட்டி தொடர்ந்து இருந்தால் சிரத்தை என்ற ஒரு வேர்ட் வந்தது கைவல்ய உபனிஷதம் படிக்க. சிரத்தை, பெர்சிவியரன்ஸ் அண்ட் சின்சியரிட்டி, டிவோஷன், அது தொடர்ந்து இருந்தால் இட் வில் மெட்டீரியலைஸ் ஃபார் த இன்டெண்டட் இண்டிவிஜுவல்ஸ். எல்லாருக்கும் அது தேவை என்று இல்லை. சில வேளை இது சொல்லிக் கொடுக்க வேண்டியதுக்காக எனக்கு வந்திருக்கலாம் சிலது. ஏன்னா அந்த விஜயதசமி எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகுதான் அந்த ஃப்ளோ வந்தது. இந்த ஃப்ளோ எல்லாம் படிச்சு கொண்டு கேட்கின்றீங்களா, இந்த பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு வரும் வரைக்கும் தெரியாது. இருந்தோடனே அது ஏதோ ஒரு செக்ரட்டரி இருந்து நோட்ஸ் எடுத்து இப்படி அடுத்தடுத்து ஃபைல் எடுத்து முன்னுக்கு வைக்கிற மாதிரி வந்து கொண்டு இருக்கும். அது வந்து அதுல இருந்து வந்தது. இதெல்லாம் வந்து ஒரு இஸ் யூசிங் அஸ் எ டூல், அவ்வளவுதான். அது எவ்வளவு காலம் பாவிக்கலுமோ அவ்வளவு காலத்துக்கு அதை வச்சிருப்பாரு. அது அந்த பாவனை முடிஞ்சோடனே நாங்கள் போயிடுவோம், இல்லாட்டிக்கு அவர் அதை எடுத்துடுவேன், அவ்வளவுதான். எனக்கு அப்ப இது என்னத்துக்கு சொன்னேன்டா, இது வந்த உடனே கொஞ்ச நாள் ஓடி திரிஞ்சேன். அப்ப என்னுடைய குருவை நான் கண்டாக்ட் பண்ணுவோம்டா, எனக்கு அங்க இருக்கிறாரு, அண்ணன்டவரோட கான்டாக்ட் பண்ணி தான் கேட்கிறேன். இங்க வந்து ஹரணையாவை தெரியும் உங்களுக்கு, ராச்செஸ்டர் கோயில், அவர் இங்க ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருந்தார். இப்ப இங்கதான் இந்த ஒர்க் ஷாப் நடந்தது. நான் நம்ம ஒர்க் ஷாப்பு போயிருந்தேன், பிள்ளைங்களுக்கு வந்தேன் ஒர்க் ஷாப் பண்ணேன். இப்ப அவரோட கதைக்கெல்லாம் போட்டேன். அந்த வகை சொன்னேன், இந்த குண்டலினி வந்து ரைஸ் பண்ணினா இறங்க விடப்படாதுன்ற நிறைய பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் சொன்னார். சித்த பிரம வர்றது அது இது நிறைய சொன்னார். இப்படி எல்லாம் இருக்கான்னு போட்டு அவர் ஓகே இவரை கேட்போம் என்னென்று நான் அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போயிட்டு அவர் என்ன கதைக்கா சொன்னார். தன்னுடைய பர்சனல் நம்பரை தந்தார். நீ அதை கண்டு போட்டு போயிட்டார், அவ்வளவுதான். உனக்கு கதை கேளு, அவரோட இதை பத்தி சொல்லல, அனுபவத்தை சொல்லல.
வந்துட்டு பிறகு திருப்பி வந்த பிறகு யோசிச்சேன், எனக்கு இது இந்த அனுபவம் தானா வந்தது, என்னுடைய குருநாதர் வந்தவரை வந்தது. அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்து சரண்டை பண்ணி, எனக்கே தெரியாது இது வந்தது, இதுக்கு நீங்க பொறுப்பு, ஐயா சரண்டைன்னு ஒட்டவ எது வர்றாண்டாலும் வரட்டும், எது போறாண்டாலும் போகட்டும், இது ஏறுறது இறங்குறது வச்சிருக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்படியே சரண்டு, அவ்வளவு. என்ற குருநாதரும் பக்கத்துல இல்லைத்தானே, அப்ப ஆண்டவர்கிட்டே அதை சரண்டை பண்ணேன், அவ்வளவு. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறையறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். பார்வதீபதையே ஹர மகாதேவா தேவதையே ஹர மகாதேவா பார்வதீபதையே மகாதேவா அருணைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கேசா சிவசிதம்பரம் சிதம்பரம் சிற்றம்பலம். சிற்றம்பலம் நன்றி ஐயா.